பிரியமானவர்களே, இனிய காலை வணக்கம். கற்போம் சில வசனம். இன்று சங்கீதம் 126:5. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? யாரெல்லாம் கண்ணீரோடு கூட விதைக்கிறார்களோ, கண்ணீரோடு கூட ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறார்களோ, அவர் கம்பீரத்தோடே கூட அறுப்பார்கள் என்று அர்த்தப்படுகிறது. ஆனால் கவனித்து பாருங்கள், நாம் விதைக்கிற விதையானது சாதாரண விதை காட்டிலும் தரமான ஒரு விதையை நாம் விதைக்கின்ற பொழுது அதனுடைய அறுப்பு மிக அழகாயிருக்கும். அவன் கம்பீரத்தோடே அறுப்பான் என்று சொல்லப்படுகிறது. அறுப்பது மாத்திரமல்ல, இன்னுமாய் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது சங்கீதம் 126:6 அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்புவான் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினாலே அள்ளி தூவுகிற விதை நல்ல விதையாய் இருக்க வேண்டும். விதைக்கிற நிலம் நல்ல நிலமாய் இருக்க வேண்டாம். அப்படி அழுது கொண்டு போய் அதை விதைக்கிறவன் அதை அருவியை அறுத்து அதை கட்டி சுமந்து மீண்டுமாய் திரும்பி வரும்போது அவனுக்கு ஒரு கம்பீரத்தை தேவன் கொடுக்கிறார். அவன் கம்பீரத்தோடு திரும்புவான் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால விதையாயிருக்கட்டும், நிலமாயிருக்கட்டும், எப்படி இருக்கிறது என்பதை குறித்து சற்று நாம் நிதானித்தே காரியங்களை செய்ய வேண்டும். நாம் செய்கிற காரியமாயிருக்கட்டும் அல்லது சொல்லுகிற இடமாயிருக்கட்டும், சற்று நிதானித்து நாம் செயல்படுமே ஆனால் நமக்கு கண்ணீரும் இல்லை, சஞ்சலமும் இல்லை. ஆகையினால நன்மையாலே நம்மை நிரப்புவார். இந்த நாளிலே அருகலை சுமந்து கம்பீரத்தோடே திரும்பி வருவது போல நன்மையான காரியங்களை பெற்று மீண்டுமாய் நாம் வீடு திரும்பி வர தெய்வன் தாமே நம்மை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.